அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஈரான் மீது தொடுத்த போர் காரணமாக சுமார் 58 நாட்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த ஈரானின் வான்பரப்பு மற்றும் விமான சேவைகள் தற்போது மீண்டும் செயற்பாட்டுக்கு வந்துள்ளன. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். புயல் வருகின்றது. இந்த புயலை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என ஈரான் ஆட்சியாளர்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா ஈரானுக்கு இடையே தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் சமூக வலைதளத்தில் நேற்று முன்தினம் ஒரு புகைப்படத்தை பதிவிட்டார். அதில் அவர் கையில் அதிநவீன துப்பாக்கியுடன் நிற்கின்றார். மழை சூழ்ந்த பின்புறத்தில் வெடிகுண்டுகள் வெடித்து சிதறுகின்றன. இந்த புகைப்படத்துடன் டிரம்ப் வெளியிட்ட பதிவில் அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரான் தொடர்ந்து மறுத்து வருகிறது. அந்த நாடு விரைவில் புத்திசாலித்தனமான முடிவை எடுக்க வேண்டும். இனிமேல் பொறுமை காக்க முடியாது. தொடர்ந்து நல்லவனாக இருக்க மாட்டேன் என தெரிவித்தார். சில மணி நேரம் இடைவேளையில் அவர் வெளியிட்ட மற்றொரு பதிவில் புயல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த புயலை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என தெரிவித்தார். இதுகுறித்து அமெரிக்க அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கையில், ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்த அமெரிக்க ராணுவம் தயாராகி வருகிறது. குறிப்பாக ஈரானின் எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியை ராணுவ நடவடிக்கை மூலம் கைப்பற்றவும் வியூகம் வகுக்கப்பட்டு வருகிறது. ஈரானில் தரையிறங்கி அந்த நாட்டில் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பறிமுதல் செய்யவும் ரகசிய திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவ தளபதி டிரம்பிடம் விரிவான ஆலோசனைகள் நடத்தினர். இதனை சுட்டிக்காட்டும் விதமாகவே புயல் வந்து கொண்டிருக்கின்றது என டிரம்ப் எச்சரிக்கை விடுத்தார் என தெரிவித்தார். டிரம்ப் புடின் பேச்சு. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அண்மையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் ரஷ்ய ஜனாதிபதி புடினும் நேற்று முன்தினம் தொலைபேசியில் ஈரான் விவகாரம் குறித்து ஆலோசித்தனர். இதுகுறித்து டிரம்ப் வாஷிங்டனில் நேற்று நிருபர்களிடம் கூறும்போது, ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் விவகாரத்தில் ரஷ்யா உதவி செய்யும்படி வாக்குறுதி அளித்தார். அவரது உதவியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாகவும் புடினுடன் பேச்சு நடத்தினேன் என தெரிவித்தார். ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் திமித்ரி பெஸ்கோவ் நேற்று முன்தினம் நிருபர்களிடம் கூறும்போது, ரஷ்யாவின் வெற்றி தினமான மே 9 ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன. இவை வெறும் ஊகங்கள் மாத்திரமே. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ரஷ்ய தரப்பில் எந்தவொரு பரிந்துரையும் அமெரிக்காவிடம் அளிக்கப்படவில்லை என தெரிவித்தார். இதேவேளை ஈரானுடனும் மீண்டும் நேரடி போரில் ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இஸ்ரேலில் பாரிய பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஒரு ராஜதந்திர உடன்படிக்கையை விடவும் மீண்டும் போருக்கு செல்வதே இஸ்ரேலின் மூலோபாய இலக்குகளுக்கு சிறந்தது என அந்த நாட்டு அரசியல் மற்றும் ராணுவ தரப்பு கருதுவதாக தெரிகிறது. ஈரானுடனான மோதலில் தங்களது செல்வாக்கை இழந்துவிட்டதாக கருதும் இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் இந்த போர் சூழலை தங்களது பலத்தை மீள நிரூபிக்கும் வாய்ப்பாக கருதுகின்றனர். இஸ்ரேலிய முக்கிய இலக்கு ஈரானின் யுரேனியம் செறிவூட்டலை தடுப்பது மட்டுமல்ல, மாறாக ஈரானின் தற்போதைய ஆட்சி முறையை முற்றாக சிதைப்பதே அவர்களின் நீண்டகால நோக்கமாக இருக்கிறது. தற்போது இஸ்ரேல் ஒரு பாரிய ராணுவ தளம் போலவே இயங்கி வருகிறது. கடந்த சில நாட்களில் மாத்திரம் சுமார் 65,000 தொன் எடையுள்ள வெடிபொருள் மற்றும் ராணுவ தளபாடங்கள் இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்துள்ளன என அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்தது. அமெரிக்காவிற்கு சொந்தமான பல எரிபொருள் தாங்கி கப்பல்கள் மற்றும் விமானங்கள் டெல் அவிவ் மற்றும் எய்லாட் விமான நிலையங்களில் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் போரை விரும்பினாலும் இதற்கான இறுதி அதிகாரம் இஸ்ரேலிய பிரதமரிடம் இல்லை. மாறாக அமெரிக்க ஜனாதிபதியின் கைகளிலேயே உள்ளது. அமெரிக்காவின் நேரப்படி ஆதரவு மற்றும் அனுமதியின்றி இஸ்ரேல் ஒரு பாரிய போரை முன்னெடுப்பது கடினம் என கருதப்படுகிறது. ஆயினும் தற்போதைய சூழலில் ஈரானுடன் ஒரு உடன்படிக்கைக்கு வருவதை விடவும் மோதலில் ஈடுபடுவதே தங்களுக்கு லாபகரமானது என இஸ்ரேலிய தரப்பு உறுதியாக நம்புவதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதேவேளை அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஈரான் மீது தொடுத்த போர் காரணமாக சுமார் 58வது நாட்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த ஈரானின் வான்பரப்பு மற்றும் விமான சேவைகள் தற்போது மீண்டும் செயற்பாட்டுக்கு வந்துள்ளன. ஏப்ரல் 19 முதல் 4 கட்டங்களாக வான்பரப்பு திறக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஏப்ரல் 25 இமாம் ஹொய்மெய்னி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 15 இடங்களுக்கு சேவைகள் ஆரம்பமாகின. துருக்கி, சீனா, ரஷ்யா, ஓமான் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுக்கு உள்நாட்டு வானூர்தி நிறுவனங்கள் சேவைகளை வழங்கி வருகின்றன. போருக்கு முன்பு நாளொன்றுக்கு 150 விமானங்கள் வரை இயக்கப்பட்ட நிலையில் தற்போது மிக குறைந்த எண்ணிக்கையிலான விமானங்கள் இயக்கப்படுகின்றன. வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் ஈரானின் அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பு சூழலை அவதானித்த பின்னரே மீண்டும் சேவைகளை தொடங்க உள்ளன என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போர்
காரணமாக ஈரானில் 3300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர், ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். ஈரானிய சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின்படி போரில் 20 விமானங்கள் முற்றாக அளிக்கப்பட்டன. மெக்ராபாத், தப்ரிஸ், அக்வாஸ் மற்றும் மசாத் உள்ளிட்ட பல விமான நிலையங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகின. இமாம் ஹொமெய்னி விமான நிலையத்தில் உட்கட்டமைப்புகள் பெரிய அளவில் சேதமடையவில்லை என்றும் அது 95% தயார் நிலையில் இருப்பதாகவும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விமான சேவைகள் நிறுத்தப்படாததால் சுற்றுலா வழிகாட்டிகள் பலர் வேலை இழந்தனர். பாரசீக புத்தாண்டு காலத்தில் சேவைகள் முடங்கியதால் ஹோட்டல் முன்பதிவுகள் மற்றும் பயண முகவர் நிலையங்கள் பெரும் நஷ்டத்தை எதிர்கொண்டுள்ளன. பல வார காலங்களாக வெளிநாடுகளில் சிக்கி தவித்த பயணிகள் மற்றும் பிரிந்திருந்த குடும்பங்கள் தற்போது மெதுவாக தங்கள் பயணங்களை தொடங்க உள்ளனர். ஈரானில் ஒரு பலவீனமான இயல்பு நிலை திரும்பி வருவதை இந்த விமான சேவைகளின் ஆரம்பம் உணர்த்துகிறது. இருப்பினும் வாஷிங்டன் மற்றும் டெஹ்ரானுக்கு இடையிலான பேச்சுக்களின் முடிவுகளை பொறுத்தே முழுமையான வளமை நிலைமை திரும்புவது தீர்மானிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது.